இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா பாக்கியலட்சுமி சீரியலில் பாக்கியா எடுத்த உடனே சாமி முன்னாடின்னு அப்படியே அழுதுக்கு அப்படியே என்னதான் செய்கிறது, என் குடும்பத்துக்கு ஏன் இத்தனை சோதனை மேலே சோதனை கொடுக்குற அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அதுவும் செத்து போனவரெல்லாம் உயிரோட கூட்டத்துட்டு இருக்கேப்பா அப்படின்னு புலம்பி எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, நான் எந்த முடிவும் எடுக்கலை அப்படின்னு சொல்லி புலம்பிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, காலில் எழுந்துச்சி காஃபியெல்லாம் போடா மேலே பார்த்திங்கன்னா செடியனை கட்டி பிடிச்சிட்டு கோபி தூங்கிட்டு இருக்கும்போது செடியனுக்கு மட்டும் காஃபி எடுத்து போகிறாங்க. ஆனால் செடியன் ராத்திரியெல்லாம் தூங்காமல் அழுதுகிட்டே இருந்தார். அவர் எழுப்ப வேணான்னு கோபி சொன்னதுனால அந்த காஃபியை கோபி கொடுத்தாங்க. செடியனுக்கு போட்ட காஃபியை கொடுத்த உடனே அவரும் எனக்கும் தலைவலி தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டார். வேறு நல்லா ஜாலியாக இருக்கார் கோபி வாழ்க்கையில். அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவருக்கு என்ன தான் மற்ற வருத்தங்கள்லாம் வெளில இருந்தாலும் கூட அவரை கவனிச்சுக்கிறதுக்கு நிறைய ஆட்கள் இருக்காங்க. அவருக்கு ஒரு பிரச்சனைனா நகையை கழட்டி கொடுக்குற ஆள் இருக்காங்க. ஆனால் பாக்கியாரா நாளைக்கே பாக்கியா அடித்து துரத்துற மாதிரி தான் இருக்காங்க எல்லாரும். ஸோ இப்போ இதுக்கு நடுவில் பார்த்திங்க அப்படின்னா ராதிகா அவங்களும் 2 காஃபியை போட்டு எடுத்து மேலே போனோம். அதை தடுத்து நிறுத்தி பாக்கியா சொல்லிடுறாங்க, தப்பாக நினச்சிக்காதீங்க, நான் செடியனுக்கு தான் காஃபி எடுத்து போனால் அதை அவர் கொடுத்தேன் அப்படின்னா பரவாயில்ல விடுங்க, இப்போ இருக்க நிலமையில் இதெல்லாம் கண்டதை போட்டு யோசிக்காதீங்க அப்படின்னு ராதிகா சொல்லிவிட்டு ராதிகா பாக்கியாவுக்கும் சேர்த்து காஃபி போட்டு அவங்க போட்டு அந்த காஃபியை பாக்கியாட்ட கொடுக்குறாங்க. ஸோ அந்த 2 பேரும் குடிச்சு முடிச்சு 2 பேரும் ஏதோ யோசனையிலே இருந்ததுக்கு பிறகு பார்த்திங்கன்னா கணேஷ் வீட்டில் கிளம்புறாரு ஜாலியாக. 30 days முடிஞ்சிடுச்சுமா, நான் போகிறேன், ஜாயின் பண்ணிக்கிறேன் திருப்பி ஜாபில் அப்படின்னு. என்ன ஜாப் அப்படின்னா இந்த புருஷன் ஜாப் தான், புருஷன் ஜாப் அப்பா ஜாபில் ஜாயின் பண்ணிக்கிறேன், நான் இங்கடா இருந்தேன் அப்படின்னா அந்த வானத்துலேருந்து குதிச்சேன் அப்படின்னு கிளம்பிட்டு இருக்காரு அவர் தனியாக. இவங்கெல்லாம் தடுத்தாலும் கிளம்பணுன்னே அவங்க உடனே கால் பண்ணி அதை பாக்கியாட்ட சொல்கிறாங்க. பாக்கியா ஐயோ அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா பாக்கியா டக்குன்னு அமிர்தாவோட அம்மா கால் பண்ணுறாங்க. அமிர்தாவோட அம்மா கால் பண்ணி எல்லாத்தையும் சொல்ல போகிறேன்னா அமிர்தா அம்மா வேறு மாற்றிட்டாங்க. இவங்களா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தவங்களை கொண்டு வந்துட்டு நான் எல்லாத்தையும் சொல்ல போகிறேன் அப்படின்னா அவங்க வேணாங்கிறாங்க. ஏன்னா வேணான்னா எத்தனை நாள் மூடி மறைச்சிட்டு இருப்பீங்க, நானே சொல்லிடுறேன் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணுறாங்க. இந்த ஐடியாலாம் யார் கொடுத்தாருன்னா பழனி தான் கொடுக்குறாரு. பழனிசாமி என்ன சொல்கிறாருன்னா எல்லாத்தையும் சொல்லிவிடுங்க மேடம் அப்படின்ட்டாரு. உடனே எல்லாத்தையும் கூப்பிட்டு சொல்ல போகிறாங்கன்னு பார்த்தா அமிர்தாவையும் எழுதியும் நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, உடனே இன்றைக்கி நீ வேலைக்கு போய் வேணாம், ஒரு வேண்டுதல் இருக்குது, நீ உடனே கோயிலுக்கு போயிட்டு வா, இப்போவே போகணும், நான் சொல்கிறத கேளு, வெளில சாப்பிட்டு போயிட்டு வா அப்படின்ட்டு வீட்டில் இருக்கவங்கள்ட்டலாம் சொல்லிடலாம் உண்மையானு நினைக்கிறாங்க. ஆனால் அதுக்குள்ளார அவர் பைக்கில் வரவர் இவங்க கோயிலுக்கு போகிறத பார்த்து இவர் அங்கே போகிறாரு. கடைசியில் பாக்கியா அது செஞ்ச ஒரு விஷயம் இந்த விஷயத்தில் செஞ்சதும் அதுவும் உருப்படி இல்லாமல் போகுது. ஸோ இன்றைக்கி ஓவராலும் நடக்கிற கூத்தெல்லாம் வச்சு பார்த்தா எப்படி இருக்குது கதைன்னு நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம்.